இந்த வீடியோ பாருங்க, ஒருத்தரோட கவனக்குறைவு ஒரே ஒரு நபரோட தவறால 25 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. கேரளா எர்ணாகுளத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள்ல திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்காக ஒரு 25 பேர் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்கூட்டி வந்து உள்ளுக்கு சாடுது. அவரை முட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பஸ் திருப்புறாரு. திருப்பும் போது கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஏத்தாப்புல போய் பெரிய விபத்து ஏற்படுது. இந்த விபத்துனால அந்த பஸ்ல இருந்த 25 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 4 பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அந்த ஸ்கூட்டில போறவர் வந்து கொஞ்சம் கவனமா செயல்பட்டு இருந்தார் அப்படின்னா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அல்லது பஸ் டிரைவர் அவரை பத்தி கவலைப்படாம நேரா வண்டியை ஓட்டி இருந்தாருன்னா கூட இந்த அளவு சேதம் ஏற்பட்டிருக்காது. ஒரே நபரோடு முடிஞ்சிருக்கும். ஆனா காப்பாத்திரலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட பஸ் திருப்பி அவரோட பஸ்ஸும் போச்சுது. அது பல லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த ஸ்கூட்டிக்காரர் கொடுப்பாருன்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். அந்த 25 பேர் பஸ்ல பயணித்த 22 வாழ்க்கையும் போச்சு. அதையும் அந்த ஸ்கூட்டிக்காரால திருப்பி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வழியில போகும்போது கவனக்குறைவா ஒருத்தர் செயல்படும் போது மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. அதனால கவனமா டேர்னிங் திரும்பும் போது கொஞ்சம் முன்னாடி பார்த்து திரும்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விபத்துக்கள் தவிர்க்கப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கவனத்தில் எடுப்பாங்க.